இன்றைக்கி நம்ம ஒரு மூவண்ண பிரெட் சாண்ட்விச் தயாரிக்கலாமா? முதல்ல நான் 4 கோதுமை பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அது மேலே சால்டட் பட்டர் தடவிருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு அதை 3 கிண்ணத்தில் டிவைட் பண்ணி அப்படியே உதிர்த்து வச்சுக்கிறேன். இந்த பச்சை கலரில் இருக்கிறது நம்ம செஞ்சதான புதினா கொத்தமல்லி சட்னி, அதை ஒரு உருளைக்கிழங்கு கலவையோட கலக்கிறேன். இந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது நம்ம செஞ்சதான தக்காளி வெங்காய சட்னி, அதை ஒரு உருளைக்கிழங்கு கலவையோடு கலக்கிறேன். இது வந்து மேயோனஸ். இந்த மேயோனஸை இன்னொரு கிணத்துல இருக்கிற உருளைக்கிழங்கோட கலக்கிறேன். ஸோ இது வந்து சிவப்பு வண்ண கலவை, இது பச்சை வண்ண கலவை, இன்னொன்று வெள்ளை வண்ண கலவை. முதல்ல ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே நம்ம செஞ்சதான அந்த சிவப்பு வண்ண கலவையை நல்லா பரத்தலாம். அடுத்த பிரெட் ஸ்லைஸ் மேலே நம்ம செஞ்சதான வெள்ளை வண்ண கலவை, அதாவது மேயோனஸ் உருளைக்கிழங்கு கலவையை பரத்தலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் மேலே நம்ம செஞ்சதான பச்சை வண்ண கலவையை பரத்தலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸை அப்படியே பிளெயினாகவே வச்சிடலாம். முதல்ல நம்ம செஞ்ச அந்த பச்சை வண்ண கலவை பிரெட் ஸ்லைஸ் மேலே நம்ம தடவின வெள்ளை வண்ண கலவை பிரெட் ஸ்லைஸை வச்சு, அதுக்கு மேலே நம்ம தடவின சிவப்பு வண்ண கலவை பிரெட் ஸ்லைஸை வச்சு, அதுக்கு மேலே அந்த பிளெயினாக இருக்கிற பிரெட் ஸ்லைஸை வச்சு நடுப்புற அப்படியே டயக்னலாக கட் பண்ணோன்னாக்கா நம்மளோட ஹெல்த்தியான மூவண்ண பிரெட் சாண்ட்விச் தயார்.